विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. உபதேச சாஸ்திரை பிரகரணம் முதல் ஆரம்பம் பட்ட காலத்துல மோட்ச சாதன உபதேசத்தை சொல்கிறேன் ஆரம்பி. மோட்சம்னா என்ன? நமக்கு சாதாரணமா மோட்சம்னா விடுதலை. எதுல இருந்து விடுதலை? மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து சொல்லும் பொழுது என்ன பண்ணிருக்க, சந்திச்சா துக்க சம்யோக வியோகம் யோகரிதம் பகவான் கீதையில சொல்லும் பொழுது யோகம்னா என்னது? மனுஷனுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். ஏன்னா துன்பம் எந்த திக்கில இருந்து வருது, எப்படி வருது, எந்த அளவுக்கு வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியதான சாதனங்கள் எல்லாமே அது டெம்பரரியே தவிர சாஸ்வதமான ஒரு துன்பம் போறா போல இல்லை. அப்பப்போ ஜுரம் வருது, ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம், இன்னைக்கு இருக்கு, மறுபடியும் வராதுன்னு வாழ்க்கையில இருக்கா சொல்ல முடியும். அதே போல லோகத்துல எது இருந்தாலும் சரி, இன்னைக்கு கவலை போச்சு, ஆனா இன்னொரு நாளைக்கு கவலை போகும், கவலை வராம இருக்குமா சொல்ல முடியுமா? முடியல. இப்படி வாழ்க்கையில சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் இவனுக்கு வரல அப்படின்னு வரும் பொழுது அதற்காக சாஸ்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சு இவருக்கு வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து போகிறதுக்கு வழி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அதான் மோட்ச சாதன உபாயம். அந்த மோட்ச சாதன உபாயத்தை பார்த்தோன்னு ஆரம்பிச்சு அவனுக்கு மூச்சுக்களுக்கு சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சிருக்க. அந்த இந்த சாதனம் என்னது? எது இருந்தால் மோட்சம் வரும், எது இருந்தால் அவசியமாக மோட்சம் வரும். மோட்சம் வரணும்னா எது அவசியமாக இருக்கணும்? நெசசரி கமிஷன் கண்டிஷன் சொல்லுவாங்க. இது இருந்தா வரும். அது வரணும். ஏன்னால் இது மட்டும்தான் இருக்கணும், வேற ஒண்ணும் வரல. அப்படி ஒரு சாதனம் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆத்மம். மோட்சசாதனமா இருக்கிறதுன்னா பகவான பத்தி அறிக்கிறது. அதுல ஆத்ம ஜானம் இருக்கமையானால் நிச்சயமா மோட்சம் வரும். அந்த மோட்சசாதனமான தியானம் சாதன சாத்தியாது அனித்தியாது. ஒரு சாதனத்தினால ஒரு கருவியை வச்சுட்டு அதனால நம்ம சம்பாதித்தோமையானால் அதனால வரப்போறது இல்லை. ஒரு பூஜை பண்ணியோ ஜபம் பண்ணியோ இதனால வரல. ஏன்னா நீங்க பண்றீங்க ஒரு எகத்தை எடுத்து எதை பண்றீங்களோ அதுல இருந்து வராது. அவ எதுல மனுஷனுக்கு வைராக்கியம் வரும். எதுல இருந்து வைராக்கியம் வரணும்? புத்தமித்திராதிகள்ல இருந்து வைராக்கியம் வரணும். அதோட மட்டுமல்ல இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா சுகங்கள்ல இருந்து வைராக்கியம் வரும். ஏன்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான சுகங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தாங்க. நீங்க ஒரு முயற்சி பண்ணி அதனால வந்தது, முயற்சி பண்ணாமல் வந்தது எதாவது இருக்கா? இந்த பாடமா சேர்த்து வச்ச சொத்து சார்ல அது கூட முயற்சி பண்ணிதானே வந்தது. தேசிகமா ஒரு மகாத்மா இருந்த அவரோட நமக்கு என்ன சொத்து இருக்குன்னு கேட்டார். நாஸ்தி ஸ்வார்த்திகம் நித்தம், நானா சம்பாதிச்சதான காலம் ஒண்ணும் கிடையாது. நாஸ்தி சித்திரார்த்திதான் சார். எங்க தாத்தா பாட்டெல்லாம் அப்பா யாரும் எனக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல. ஆனா என்னன்னா அத்தினே அத்தி செய்வார்களே பித்ரு வைத்தாமுகம் கணம்னு அந்த ஏழுமலையார் கட்டத்துல 7 மலைக்கு மேல ஒருத்தர் அவதான் எனக்கு சேர்க்கிற. ஏன்னா பித்ரு வைத்தாமுகம் யார் சேர்த்து வச்சாலும் எனக்கு தெரியல. அப்படி ஒரு பெரிய பணம் ஒண்ணு இருக்கு.
அவர் காலையில நம்ம சேவித்தனையெல்லாம் காப்பாற்றுறார். அதை தவிர ஒன்றும் பயிரா கிடையாது. அது மாதிரி லோகத்துல நாம் ஏதாவது ஒண்ணு சேர்த்து வச்சு அதை முயற்சி பண்ணி அதனால அடையக்கூடியதெல்லாம் நகமா பாக்கியத்தை கொடுக்காது. அது ஒரு நாள் கழிந்து போயிடும். எப்படி எவ்வளவு காசை பாதித்தாலும் பணம் இருக்கும், 10 கோடி இருக்கட்டும், இது வேலை செய்யாம கொஞ்சம் சாப்பிட்டே இருக்காருன்னா ஒரு நாள் கழியத்தாங்க. நீங்க உங்களுக்கு தெரியல இருக்கு கடவுளே ஒரு அட்ரஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஆனா சம்பாதிக்காம செலவு பண்றதுன்னு வச்சிருந்தா கழியத்தான் இருக்கும். அப்படி அதே மாதிரியே இந்த லோகத்துல அந்த இயக்கம் பண்ணினேன், இந்த இயக்கம் பண்ணினேன், அந்த பண்ணினேன், இது பண்ணினேன், சரி என்ன பண்றேன் சொத்துக்கு போறேன். அங்கே எல்லா விதமான சுகங்கள்லாம் அனுபவிக்கிறேன். கடைசியில என்னடா நீ பண்ணினதான புண்ணிய கேன்சர் ஆகிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு நீங்க பண்ணினதான அசுமலையம் மனிதன் பாதிப்பேன் மனிதன் எல்லாமே தான் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க இத்தனை நாள் உட்காந்து காரணம் இதுக்கெல்லாம் கலர் போட்டேன். இவ முழுக்க கடைசியில ஒரு நாளைக்கு சீனே புண்ணிய மறுபடியும் பண்ண வேண்டியதான். ஏன் அங்கேயே பண்றேன்னு அங்க ஒண்ணு பண்ண முடியாது. இந்த ஊர்ல வந்து ருசியா வந்து தரத்தோடு இருந்து ஒரு ஆசான அடைஞ்சு அவர் வழியா அமர்த்தத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கர்மாக்களை பண்ணினாத்தான் புண்ணியம் வருமே தவிர வேற இன்னொரு லோகத்தொகை பண்ணினா ஒண்ணும் வருவதில்லை. முக்கியமா என்ன பண்ணலாம் இதுதான். ஆகையால் சாத்திய சாதனாது விருத்தஸ்ய பரமஹம்ச பரிவிராஜ்ய எல்லாத்தையும் நீக்கணும். அப்புறம் தம சமாதி தயாயுக்தாய நடக்கணும், புலன்களை அடக்கணும், எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு மனசுல எண்ணம் இருக்கணும். அதனால என்ன பண்றோம், நான் மட்டும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறோம். இல்ல உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், அவளுக்கு ஏதாவது கஷ்டம் பண்ணா அதுக்கு நம்மளால முடிஞ்சு ஒரு சகாயம் பண்ணணும். அதுக்குதான் தயானது. அந்த தயோட கூடியவனுக்கு சாஸ்திர பிரசித்த சிஷ்ய குண சம்பந்த எல்லோருமே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒன்னும் கைவிடுறது இல்லை. சிஷ்யனுக்கு சில குணங்கள் இருக்கு. அது எது? குரு நடத்துல விசுவாசம், குரு நடத்துல இவர் எப்போதும் எதனுடைய நன்மைக்காகத்தான் சொல்வார் என கொடுக்கிறாரோ மன்னிக்க அவர் சொன்ன வார்த்தையில விசுவாசத்தோட அனுஷ்டானம் பண்ணணும். அவர் அதெல்லாம் பண்ண சொல்றாரு சார், நமக்கு இருக்கிற காரியத்துல ஒண்ணும் முடியாது, அதையும் கூடிய மட்டும் நீங்க அதை அனுஷ்டானம் பண்ணணும். இப்படிப்பட்டதான சிஷ்ய குணங்களோடு கூடினவனுக்கு ஜாதி கர்ம விருத்த வித்யா அபிதனை நல்ல ஜாதி நல்ல வேலை செய்தா சொல்ற காரியத்தை அதே போலயே அது புரிஞ்சுக்கணும். சில பேர் 10 தரம் சொன்னாலும் அப்படியே என்ன கேட்டு இதை சொன்னேன் அதோட இருப்பான், நீ இதுபோல சொன்னா இல்ல அப்படின்னா இவ்வளவு தரம் பார்த்தேன்னா இந்த புத்தகம் நான் பார்த்தா போயே இல்லையா, நீங்க சொல்லிக் கொடுக்கவே இல்லையோ சொன்னதை ஞாபகம் வச்சிருந்து அதை மறக்காம அனுஷ்டானம் பண்றவாளுக்கு பரீட்சா அவளுக்கு பரீட்சை பண்ணி புனப்புனா குரு எது வரைக்கும் சொல்லணும், எத்தனை தரம் சொல்லணும்னு யாவக்கிரகணம் வெளியும் கிருஷ்ணனுக்கு சொன்ன விஷயமானது நன்றாக புரிந்து மனதிலேயே தங்கியிருக்கிற அளவுக்கு சொல்லணும். விவகாரம் அப்படின்னா ஏதோ சிஷ்யன் கேட்டா ஒரு தரம் சொன்னோம் ஆயிடுதுன்னு இல்லை. குருவுக்கு எவ்வளவு எது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அந்த சிஷ்யன் யாவக்கிரகணம் வெளிவதி சொன்னதையெல்லாம் நன்னாக அவன் புரிந்து கொண்டு அவன் மனதுல நிச்சயமாக அது தங்கி இருக்கிற அளவுக்கு அவன் சொல்லணும். புரியல? இதுவரைக்கு முன்பு பார்த்தோம். இவ என்ன சொன்னதெல்லாம் ஏதோ தானா சொன்னா போல இருக்கே தவிர சாஸ்திரங்கள்ல இருக்கா, வேதங்கள்ல இருக்கா அப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எப்படி இருக்கணும், அதுக்கு பிரமாணம் இருக்கணும். ஏன்னா இது கண்ணுக்கு தெரியக்கூடியதான விஷயமா இருந்தா லோகத்துல பார்த்து அனுப்பிட்டோம். இது கண்ணுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் பண்ணினீங்கன்னா மோசம் வருதுன்னு எப்படி தெரியும்? தெரியுமா? மோசத்துக்கு போறவா யாராவது உங்களுக்கு டெலிபோன் பண்ணி சொல்லியிருக்காளா, நான் பண்ணினேன் மோசம் வந்திருக்கு நான் ஆனந்தமா இருக்கேன் சொல்றாளா? அதுவும் இல்லை. அப்ப நமக்கு எப்படி கருத்து இருக்கிறது? புலனாகாத விஷயத்தில் வேதம் ஒண்ணுதான் பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம். அந்த சாஸ்திரம் ஏது? பரம்பொருளையே முடிச்சுட்டார்.
பரம்பொருள் இவைகள்லாம் விட்டிருக்கேன். ஐயா மனிதனானவன் அவன் சௌக்கியமா இருக்கிறவனையான அவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவர்கள். உலகத்துல பகவானை விட மனுஷனுக்கு நன்மையை நாடுபவர் யாராவது இருக்காரா? பரம கருணாக இருக்கக்கூடியதார் அந்த பரமாத்மா மனிதன் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக எழுதியிருக்கதான் அந்த அர்த்தங்கள்ல இருந்தால் நம்பி இருக்கணும். அவைகள்லாம் இருக்காது இப்ப சொல்றான். இதுக்கு என்ன பிரமாண அன்வேஷனா? முதல்ல தடைய நான் எதை அறிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு பிரமாணம் உண்டா, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா, வேதம் சொல்றதா? லோகத்துல மனுஷன் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நல்ல விஷயம் எனக்கு சொல்றேன், நான் சொல்றோம் கேட்குது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவர் சொல்றது நேரமாக நல்ல விஷயமா விஷயம். அப்ப என்ன சொல்லணும், உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க என்ன சொன்னாங்க, எனக்கு எங்க தாத்தா சொன்னார், ஒரு நான் சொன்னார். இப்ப அந்த மகானும் ஒழுங்கா அதை தெரிஞ்சுட்டு சொன்னாரா இல்லையா? இது மனசுல வந்து சொல்லிட்டாரா? எனக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம், என் லைஃப்ல இருக்கக்கூடியதா முழு வாழ்க்கையும் இதுக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். அப்போது நான் இருக்க வேண்டாம். யார் சொல்கிறாரோ அவரிடத்துல தோஷம் இல்லாம இருக்கணும். உலகத்திலேயே தோஷமே இல்லாம எப்பொழுதும் பர்ஃபெக்டா பேசுறவர் யாரு? பரமாத்மா ஒருவர் தான். ஆகையால் நாங்க எதை சொன்னாலும் ஸ்ருதி என்ன சொல்றது, இந்த ஒரு டிசிப்ளின் நம்ம முன்னோர்கள்ட்ட இருக்கு. எதை சொன்னாலும் டெஸ்ட் பண்ணிதான் எடுத்துப்பாங்க. டெஸ்ட் பண்றது எப்படி ஏதோ லேபரேட்டரியில போய் அதை வந்து பரீட்சை பண்ணி அப்படி இல்லை. எதனால டெஸ்ட் பண்றது என்ன? பகவான் சொல்ற வார்த்தை, பகவான் இதை சொல்லியிருக்காரா? பகவான் சொல்லியிருந்தா அது உண்மையா அர்த்தம். வேதங்கள்ல இருந்தா அது உண்மை. அந்த வேதம் என்ன சொல்றது? இப்பொழுது சொல்றதான விஷயங்கள் எல்லாம் அந்த வேதத்தை சொல்றத இதை சொல்றார். ஹரிலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயான்னா நிர்வஸ்வதேனா அத்விஜானார்த்தம் சகுருமேவா விதே பரிஸ்பாயோஸ்திரியம் பிரம்மனிஷ்டம். முதல் ஸ்ருதிஷ்டா பரிஷ்யலோகான் அப்படின்னு விட்டுது. அந்த ஸ்ருதி உங்களுக்கு நோட்டுவா இருக்கும்னு நினைக்கிறேன். பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாக. உலகத்தை நன்றாக பார்த்து, உலகத்தை நன்றாக பார்த்துதான் பரீட்சை. பரீட்சை நன்றாக ஆழ்ந்து அனலைஸ் பண்ணி, அந்த பரீட்சைக்குன்னு ஏன் அந்த பரீட்சைக்கு ஏன் பேர் வந்தது இதெல்லாம் போனவா. அவர் பிறக்கிற காலத்திலேயே அம்மா வயசுல இருக்கிற காலத்திலேயே உத்தர கர்மத்துல அந்த கணவரை பார்க்கறது மட்டும் இல்லை சார், எல்லா கோணத்திலையும் பார்த்திருக்கேன். அந்த அஸ்வத்தாமா போட்ட மாத்திரம் அந்த வேலையில் இருக்கிற கணவர் அது ஊழியில் இருக்கு, அது வர உணர்ந்திருக்கார். அப்படி அந்த கர்மத்தை சுற்றி வர காலத்தை அந்த உள்ளூர் எரித்து வரக்கூடிய அந்த பிரகாசம் இருக்கு. அந்த மகாவிஷ்ணு அன்புதான் சிறப்புருடா அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை பார்த்தால் பார்த்தவர்களுக்கான பரீட்சையா. நீங்களும் புத்தகம் இந்த கோடியில இருந்து அந்த கோடியில இருந்து நிச்சயமா பார்த்து எங்க கேட்டாலும் சொல்ல தெரியும்னா அவர்தான் பரீட்சை வைக்கணும். இப்ப எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, அது காய் சொல்லும்ல 50%, அதனால பாதி இருக்கிறது. போன பரீட்சை கேட்டதே இந்த கேட்கப்படாது இல்லையா, இன்னொரு பாதியை இருக்கும். அதே ஒரு 7-8 வருஷம் இருக்கும், அதுல 4 பார்த்துருந்தேன், அதுல 2 வருஷம் எழுதி விடுவேன். 35 பார்த்து புத்தகத்தை இப்ப அப்ப எப்படி பரீட்சைன்னா எல்லாமே பார்க்கணும். இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் எப்பொழுதும் இருக்கணும். அப்படி உலகத்துல வரக்கூடியதான எல்லா பொருள்களையும் பார்த்து கேட்டு அறிந்து பரீட்சலோகாலும் கர்மசிதான் எந்த செயல் பண்ணினாலும் அதனால வரக்கூடியதான ஒரு பிரயோஜனம் இருக்கு பார்த்தா அது ஒரு நாள் கலைஞ்சிட்டு சம்பாதிக்கிறோம். செலவு பண்ணா வேணும். துணிமணிகள் வாங்குறோம், ஒரு 10 தடவை கட்டி தொடச்சோம்னா அதே போல வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை விட வேற டிசைன்ல கட்டினா அது நல்லா இருக்கு, இந்த பழத்து காரணப்படும் நல்லா. நீங்களாவது இருக்கக்கூடிய டிவியோ ஃப்ரிட்ஜோ பாருங்க, முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் வாங்கி சந்தோஷம் இருக்கும். பக்கத்துல கலர் டிவி வாங்கிறது எல்லாம் போயிட்டு புஸ்தம் போயிட்டு. அதுபோல எல்இடி எல்சிடி அது என்ன வித்தியாசமும் யாரும் தெரியுது. அது வாங்க இப்ப என்ன இருக்குன்னா
இவங்க இருக்கிற பிளாஸ்டிக் வச்சா பிரயோஜனம் கருவுல தீவி வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் இதெல்லாம் பாருங்களுக்கு 2000 3000 60,000 ஒரு லட்சத்துக்கு அதை விட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஏன் எப்பவுமே எது உங்களை மனசை கவர்ந்ததோ அதை விட நல்ல பொருளை பார்த்ததுன்னு அதுல இருக்கிற மோகம் போயிருக்கு. பார்த்துட்டு இருக்கணும். ஆகையால் ஒரு மனிதன் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரோ அது நகம சாஸ்வதமான நிரந்தரமான ஒரு சுகத்தை கொடுக்கலை. என்ன பண்ணுறாங்க? எந்த தொகையில இருந்தாங்க கருப்பிள்ளைன்னா எப்படி இருந்ததுன்னா இப்ப எல்லாம் போயிட்டுனா அது சரித்திரத்திற்குன்னா 300 பேர் பண்றோம்னா அது அந்த காலத்துல பிளேன்ல போனா சந்தோஷம் செய்யவே எதிர்கீழ இருக்கும். அப்பதான் ஒரு சந்தோஷம். அவன் ஒரு பையனை அந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா நீ 4 பேருக்கு காமிக்கும். அந்த பையில இருக்கிற டேக் அதை கைட்டவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 10 பேருக்கு தெரியுதுன்னே நான் பிளேன்ல போயிட்டு வந்துட்டேன் லோகத்துல பார்த்து ரொம்ப ஆரம்பிச்சேன். வெட்டி முழுக்க காக்காது ஏதோ நானே கவலை அத்தனை இருக்கேன்னா அத்தனை போயிட்டு வந்து காமிக்கிறாங்க. விஷ்ணுத்தை பார்க்கிறோ அது என்ன ஆச்சுன்னு ஒவ்வொரு முறை இவ்வளவு நினைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பிளேன் கீழே விழுந்திருக்கும். அதுக்கு ஒரு வாரம் நடக்கணும் அந்த மேல் போகும். லோகத்துல பார்த்தீங்கன்னா எது நம்ம ஒரு முயற்சியினால அடைஞ்சாலும் அது ஒரு நாளைக்கு அழியதாக. ஆனால் சாஸ்வதமான பதார்த்தம் ஒண்ணுமில்லை. கர்மசித்தார் பிராமணோ திருவேதமாயா இவனுக்கு வைராக்கியம் பெறும். ஐயா பகவானை தவிர மற்ற பதார்த்தங்கள்லாம் காணப்படுகிறது, அழகா இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் சாஸ்வதமான ஆனந்தத்தை தராது. அது லாபம் இல்லை. எனக்கும் வேண்டியது சாஸ்வதமான ஆனந்தம். ஏன்னா உத்தியோகத்தில் இருக்க வரைக்கும் போகிறேன் அதெல்லாம் கஷ்டப்பட்ட வேலை செய்யறேன் ஒரு கர்வமும் இருக்கு. நான் தான் வேலை செய்யறேன், எனக்கு தான் காசு வருது, எல்லாமும் இருக்கு. ஆனா அப்ப வந்து 50 ஆயிடுதுன்னா அப்புறம் வண்டி நிதானமா அது சர்வீஸ் பண்ணாத வண்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு போகணுமா நீ போட்டு ஆட்டோ உட்காரலாமா அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்னன்னா போய் என்ன போன வச்சுக்க ஒரு காலத்துக்கு இதுக்காக நாம அவ்வளவு அவ்வளவு வயசாகிறது ரொம்ப சிரமமா இருக்கு. 60 வயசான அப்புறம் அவ்வளவுதான் எங்க கையாடு அவருடைய கையில வழியெல்லாம் வச்சு விட்டாரு. அப்புறம் பாக்குறோம் எனக்கு இவ்வளவு காசு வந்துட்டு இருந்தது, இப்ப காசே வரலையே ஒண்ணும் இல்லாத பணம் யாரும் நினைக்க மாட்டாங்க. இத்தனை நாள் நான் தான் வருஷத்தையும் நினைச்சோம். இதெல்லாம் காசு வரது காசு இல்லாம இல்ல, காசு நிறைய இருக்கு. ஆனா மாசம் காசு வரலைன்னா அப்பப்ப காசு வரலைன்னா ஜனங்கள்லாம் மதிப்பாங்க. அதுக்காக கூட எனக்கு வரணும் அப்படிங்கிறதாக ஏதோ அது போட்டு இன்ட்ரெஸ்ட் வருது, அது வருது, இன்சூரன்ஸ் வருது, இப்ப சொல்லணும். அதுக்கப்புறம் கிடையாது இங்க மட்டும் இல்ல மரணங்களுக்கும் சௌக்கியமா இருக்கணும். அதுக்காக ஒரு இயற்கை வாங்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்ணினாலும் முயற்சியால் சம்பாதித்தது ஒரு நாள் கழிக்கலாம். சத்தியதே கர்மசிதோ லோகா சித்தியதே தேவமேவ அமுத்த புண்ணியசித்தோ லோகா சித்தியதே. நீங்க செயலால் அடைந்ததான பொருள்கள் எல்லாமே எப்படி இருந்ததோ அதே போல நிச்சயமும் யாரும் தபசு எல்லாம் பண்ணினதுனால வந்த புண்ணியமும் அதனால வர கொடுத்தனால அப்படி எதிரமாயாது நம்ம எதெல்லாம் ரொம்ப நமக்கு சுகத்தை கொடுக்கறதுன்னு நினைக்கிறோமோ அவைகள்லாம் ஒரு நாள் சொல்றது. நம்ம அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க ஆக்கக்காரி குழந்தைகள் பேரம் பேசி எல்லாரும் அவளுக்கு வந்து கர்மப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. ஒரு நாளைக்கு நீங்க சொன்ன வார்த்தை அவளுக்கு புரியல, அவன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா வழி உண்டு என் வழி இருக்கு. அது ஒரு நேரம் எத்தனை நாட்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப வீரர்களா இருந்தா சின்ன விஷயத்துல ஒரு வித்தியாசம் வந்துருக்கு. அவங்க பேசாம போயிட்டே இதை பாட்டு கவலைப்படாது. இருந்தாலும் பேசுறேன் உங்க கல்வி பேசுறாங்க. அது எப்படி என்னுடைய ஈகோ விட்டு நான் பேசுறேன், அவங்க பேசுறேன் அவன் நான் பேசுறேன். அதுதான் அவரும் சொல்றேன். எல்லாம் பெரியவராச்சா அப்பா இல்ல, பெரியவராச்சா வேண்டாம் பண்ணி எதையும் நமஸ்கார மாட்டார். அவ்வளவுதான் எவ்வளவு வருவாரு. விட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம பையன் தானே இத்தனை நாள் விட்டு எத்தனை விட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு சந்தேகம் எப்பதான் சரி பண்றது இருக்கிறது. விவகாரம் என்ன சாஸ்வதமான சுகம் எப்பொழுதுமே இணையாகத்தான் நம்ம சம்பந்தம் இருக்கணும். ரிலேஷன்ஷிப் இது ஹாப்பி ஆல்வேஸ் சொல்ல முடியுமா உங்களால?
அதுக்காக எதெல்லாம் சாஸ்வதமான ஒரு சுகம் வருமோ அதற்காக தத்விஜானார்த்தம் அந்த சாஸ்வதமான ஒரு சுகம் நடக்கிறோம். ஏதோ ஒண்ணு பண்ணினத்தினால ஒரு சுகம் இல்ல, நிரந்தரமான சுகம் வரணும். அது எப்பொழுதும் இருக்கணும், ஏற்றம் தாழ்வு இல்லாம இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற சுகம் எனக்கு இருக்கிற சுகம் ஒரு மாதிரியே தரணும். ஒருத்தருக்கு ஜாஸ்தி ஒருத்தர் கம்மியா இருந்தாலும் சுகம் இருந்தாலும் ஒருத்தர் கொடுக்கல. போஸ்ட்ல இருக்கு சார், சிஎஃப்ஓவா இருக்கு, சிஇஓவா இருக்கு, கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு வைஸ் பிரசிடன்ட் சொல்ற முதல்ல அவருக்கு தான் உட்கார செய்து கொடுக்குறோம். அப்படின்னா அதை வச்சு நிக்கணும். நீங்க அவளையே தானே இருக்கேன், அவருக்கு அடுத்து எவ்வளவு உயர்ந்ததான நிலையை அறிந்த போதிலும் இன்னொருத்தரோட ஒரு ஏற்றக்காரர் தான் மனசுல கவலை. அந்த சமயத்தில் மனசுக்கு கவலை இல்லையா? அப்ப என்ன நிரந்தரமா இருக்கணும், நல்ல சுத்தமானது. அது செயலால் வந்திருக்கக்கூடியதான சுத்தமா இருக்கக்கூடாது. ஏற்றக்காரர் இல்லாமல் இப்படிப்பட்டதான ஒரு சுத்தமான ஒரு சுத்தம் மனிதனுக்கு வருமா? வரும், இருக்கு. அது உங்களுடைய சொல்வம் தான். அதை அடையணும். சத்யானார்த்தம், அதை அடைவதற்கு குருவேவா அதிகத்தே, குருவை சாதனம் அவருக்கு கேட்டு அதை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் குருவேவா அதிகத்தே எவை சமிப்பாணி ஸ்தோத்திரியம் பிரம்மனிஷ்டம் கையில சமிச்சிருக்கணும். இருக்கார சமயத்தில் அவர் கிரகத்தை கர்மாக்களை பண்ணிட்டு இருப்பார். கர்மாக்களை பண்ணினாக்கா ஒரு மனுஷனுக்கு மனசுல சித்த சுத்தி வரும். அந்த கர்நாடக பிரகாசத்தை அதுக்குள்ள நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பம் நல்லா வரும். கண்ணாடியில தூசி படிந்து மார்க்கெல்லாம் இருந்து அதுல உணக்கல் இருந்து பார்த்தோம்னா ரொம்ப தப்பு சரியாவே தான். உடனே கண்ணாடியே பார்க்கணும், தர்மதாசனே சொல்றோம். அது அழுக்கு என்னென்னமோ இருந்தது சொல்லலாம், முகம் சரியா தெரிவிக்கணுமா சொல்லலாம். இல்ல கீழே நீட்டா தொடக்க வச்சிருந்தா அதை பார்த்தாலே உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணும். அதெல்லாம் பார்த்தாலே ஊர்ல இருக்கிற சிரிக்க வேண்டிய பெருமாள் ஒரு கண்ணாடியில பார்த்தா நீங்க சிரிக்கிறதா எப்படி பார்ப்போம். விவகாரம் தன்னுடைய சொருப்பம் ஆனந்த சொருப்பம். அந்த கண்ணாடியே அப்படியே இந்த மனசுங்கிற ஒரு கண்ணாடி எப்படி இருக்கலாம், அதுல ஒரு தோஷம் முதல்ல மனசுல இருக்கக்கூடியதான அழுக்கு என்ன சார், திருப்பு வெறுப்புகள். ஒருத்தர் கண்டா குடிக்கிறது, ஒருத்தர் கண்டா குடிக்கல, ஒன்ன பார்த்தா அனுபவிக்க தோன்றது, ஒன்ன பார்த்தா வெறுக்கணும்னு தோன்றது, இவைகள் எல்லாம் போகணும். அப்படி வாசனைகள் எத்தனையோ ஜன்மாக்களை சேர்த்து வைக்கின்றதெல்லாம் போகணும். அதெல்லாம் போறதுக்கு அது போறது காமிக்கிறதுக்காக தான் மனசு சுத்தமா இருக்கு. நீங்க சொல்றதுல அந்த கட்டையில நெருப்பு எப்படி நல்லா குடிச்சுக்குமோ அதே மாதிரி என் மனசு சுத்தமா இருக்குன்னு சொல்றதுக்காக பரிசெடுத்துருப்போம். பரிசெய்தோ பொண்ணு அவர்கள் கர்மா உபயோகம் பண்ணணும். கர்மா வழியிலான சித்த சுத்தி வரும். அதற்காக ரெண்டாவது காமிக்கிறார், என் மனசு இப்படி சுத்தமா இருக்கு காமிக்கிறார். எப்படிப்பட்டதான ஒரு ஆச்சாரியமாயிடும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் ஸ்ரோத்ரிய சந்தோஷித்தே வேதத்தை. இந்த வேதத்துல என்ன இருக்குன்னா யாராவது மனசுல என்னென்ன நோக்கம் இருக்கு அதுக்கு தகுந்தா போல எப்படி சொல்றதுங்கிறதுலாம் தெரியும். அதனால வேதாத்தியனம் பண்ணியிருக்கோம் சொல்றேன். அதோட மட்டும் இல்ல பிரம்மனிஷ்டம் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனா அவருக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும். விஷயம் தெரிஞ்சா மட்டும் போராது. எங்க நிறுவன புத்தகத்தை பார்த்து சொல்ல போகிறதான இன்ஃபர்மேஷன் இந்த சாஸ்திரங்கிறத புத்தகத்துல இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு எடுத்த கரெக்டா சொல்றாரு பார்த்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, பிரயோஜனம் இல்லை. அவருக்கு அனுபவம் இருந்து சொன்னாதான் ஆக்சுவலா எப்படி இருக்கணும். இந்த சமையெல்லாம் பண்றாங்க புத்தகத்தை வந்து சமைத்து பார் நல்லா தான் இருக்குது. சமைத்து பார்க்கறது சாப்பிட முடியும். புத்தகம் பேரே அவதானே போட்டேன். சமைத்து பாருன்னு சொல்லியிருக்கேன், சமைத்து சாப்பிடுன்னு சொல்ல வைக்க. அது என்ன பண்ணா யாருக்கு நன்றாக பண்ண தெரியுமோ அவர்கிட்ட பண்ணா அவர் தான் தெரிஞ்சுப்பா. நமக்கு அவன் சொல்லவே தெரியும். சொன்ன இடத்துல வழி பார்த்தா தெரியும். காலை ஏற்றுனா ஜலத்தை விடுனா எங்க விடுறது தெரியும். யாரோ தலைமையில சொன்னார்
காலத்து போட்டு காலத்து சேர்த்து போட்டிக்கலாம் காலத்து போட்டு போட்டிக்கலாம் எங்கடா போட்டு அது மாதிரி அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் பரிவர்த்தனை இல்ல அனுபவம் இருக்கிறவா சொன்னா மனசுல அதோட மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும். அப்பதான் அந்த அதுக்காகத்தான் பக்தாளா இருக்கணும், உபாசக்காரா இருக்கணும், தெரிஞ்சவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டவா சொன்னதுன்னா பரீட்சோகான் கர்மசிதான் பிராமணம் வேதமாயான் விஜயானார்த்தம் சகுருதேவ அபிதே குருவர்கள் ஆதாரம் போகணும். பணி ஸ்தோத்திரியம் பிரம்மணேஷம் வந்தாரா குருவிலிருந்து பார்த்து என்ன பண்ணணும், என்ன பரிபரத்தேன சேவையா பரேஷியந்திதே ஞானம் ஞானினா சத்வதர்ஷினா சத்விதி பரிபாது கம்பு வந்து நிற்கக்கூடாது. ஆச்சாரியாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், குருவை பார்த்து நமஸ்காரம். சத்ய பிரணிபாதேன அபிப்பிரஷ்னேன அப்படியே நமஸ்காரத்தில் விதமான வியோகம் அவர் கையில் ஏற்படி தேவை சேர்த்து இது தெரியலையே தெரியலையே தேவையா அவளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பணிவிட பண்ணி. ஏன்னா காசை எதிர்பார்க்க மாட்டா, எதிர்பார்த்தா குரு இல்லை. விஷ்ணு நடத்தவங்க காசையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டா. என்னன்னா இதெல்லாம் விட்டு அவருக்கு வைராக்கியம் வந்ததுனால்தான் நீங்க வந்து கண்டென்ட் பர்சனா இருந்தா தான் குருவா இருக்க முடியும். ஆச்சாரியார் கைத்தறியப்படுத்த காஷ்யத்துல பரிபூர்ணம் குருன்னா வாழ்க்கையில போதும் இருக்கிறதோட நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு அவருக்கு தான் தேவையே இது வந்த தேவையே அது வந்த தேவையே நினைச்சாரையானால் அவன் வந்து இன்னும் பூர்ணமான நிலையை அடையலை. அவரே பூர்ணமான நிலையில அடையலைன்னா எனக்கு எடுத்து விவகாரம் கடல்ல அப்படி தேவையா காசுனாலும் அவரை வளர்ச்சி வாங்க முடியாது. எதனாலையும் வாங்க முடியாது. எது சேவை ஒன்றால் அதுவும் இஷ்டமா சொன்னா அவருக்கு எது எப்ப தேவையோ அதை பார்த்து வளர்க்கலாம். உபதேசத்திலே ஞானம் அப்படி இருக்குன்னா அவன் அந்த ஞானத்தை உபதேசம் உபதேசதி உங்க மனசுல எப்படி சொன்னா புரியுமா அப்படி சொல்லணும். உபதேசம் என்ன மனசுக்கு புரிக்கிறா போல எடுத்து சொல்றது. புத்தகத்தை பார்த்தா லைன் பை லைன் சொல்லலாம். ஆனா ஒண்ணும் மனசுல இருக்காது. அடுத்துதான் ஆசை போய் பார்த்ததுதான் ஒண்ணு இருக்காது. சில பேர் சொல்றா புத்தகத்துல ஒண்ணு இருக்கா அவங்களோட கரையா இருக்கும். கேட்கிற வரையில என்னமா சொல்றாங்க. புத்தகத்தை பார்த்தா உடம்பு கேட்கும் பொழுதும் நமக்கு புரியுதா போய் இருக்கணும். ஆசை போய் பார்த்தாலும் அந்த மனசுல இருக்கணும். அதை எடுத்து மனசை ரீசார்ஜ் பண்ணணும். நமக்கு அனுபவம் வந்து ஆனந்தமாக இருக்கணும். இப்படிப்பட்ட இருக்கிறமையான அவருக்கும் அனுபவம் இருக்கணும். அதனால உபதேசத்தை ஞானம் தத்துவதர்ஷினா இது வச்சு சொன்னாரு. ஆனா அவர்தான் பரிபூர்ணமான ஒரு வகையை அடைஞ்சிருக்காரு. அவர்தான் யாருக்கையும் எதையும் எதிர்பார்க்கிறதையே அவரே சொல்றாங்க. சாஸ்திரம் அவருக்கு ஒரு விதி இருக்கு. என்ன யாராவது வந்து கேட்டா சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் வருமா நாங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு நான் சொல்லுவாரா? அவர்கள் அப்படியும் இருக்காங்க. நீதி படிப்பதோடு ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த சார் ஒன்றும் விளங்க முடியாது அப்படின்னு சொல்றவாள். இது சயின்டிஸ்ட முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க சாஸ்திரம் அப்படி இருந்தாரு. எப்போ ஒரு நேரம் அந்த நமஸ்காரம் பண்ணிட்டாரோ சுத்தமான ஒரு சீடனா இருந்தாரு. தனக்கு சமானமாக பண்ற பரியந்தம் அவனுக்கு பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணி அவனுக்கு மோட்சம் வர பரியந்தம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார். தஸ்மை கரித்வானுபதன்னாய சமயக்கு சொல்றது. தஸ்மை கரித்வான் அந்த அறிந்தவர் தஸ்மை அந்த வீரனுக்கு உபதன்னாய சமயக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு சொல்லும்போது கேட்டாரையானால் சிஷ்ட குணங்கள் அவருக்கு இருக்கிறையானால் பிரசாந்த சித்தாய சமன்பித்தாய அந்த சிஷ்டனிடத்துல என்ன நீங்க பார்க்கணும். பெரிய மூட்டை இருக்கா உங்களுக்கு எல்லாரும் கொடுப்பாரா? பிரசாந்த சித்தாய அவன் மனசு துணிந்து இருக்கா. இங்க அலபாய மனசு இருக்கு. சமன்பித்தாய மனசு நம்ம விளையணும்னா
மனசு ஏகாகிரமா நிற்குமா, இந்த ரெண்டு தான் பார்க்கணும் குருவார். அது பார்த்தாங்கன்னா ஏனாட்சரம் பரமம் வேத நித்தியம் எந்த பிரம்மத்தை தெரிந்து கொண்டிருக்காரோ அவருக்கு அது எடுத்து புரோவாத காலம் அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு எடுத்து சொல்லணும். அஸ்வ பிரம்ம வித்யாம் அஸ்வதா எதையும் மறைக்காமல் பெண்ணுக்கு சிஷ்யனுக்கு தன்னிடத்துல இருக்கக்கூடிய மனதில குணம் கரெக்டா இருக்கா, அன்னை பர்ஃபெக்ஷன் சிஷ்யன் பார்க்கணும். இவரிடத்துல பர்ஃபெக்ஷன் இருக்கிறனால் இவரிடத்தில் எதையும் எதிர்பாராமல் ஆச்சாரியர் சொல்லணும். எனக்கு வந்தாச்சு ஞானம் வந்தாச்சு சிஷ்யனால அதாவது உதாரணம் எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லணும். அந்த கருணை தயங்கிறது அந்த ஆச்சாரியத்துல பரிபூர்ணமாக எப்படிப்பட்டதான கிரமமான நிலையில உடம்பு சரியா இல்லாத போனாலும் வந்து கேட்க சொல்றேன். பாக்கியம் அப்படி இருக்கு. 8 வயசுல இருக்கிற ராமனுக்கு வசிஷ்டர் எடுத்து சொன்ன வசிஷ்டருக்கு என்ன வயசு தெரியுமோ கொஞ்சம் விவரம் இருக்காங்க. பிரம்மதேவரையே மாணவருக்கு அதுக்கு எதுக்கு ஆரம்பித்து பார்ப்போம். ஒவ்வொரு ராஜாவும் 10,000 வருஷம் 20,000 வருஷம் ராஜாவும் பண்ணலாம். தசரதனுக்கு மட்டும் 60,000 வருஷத்துக்கு சொல்ல வேண்டாம். எவ்வளவு ஓல்டா இருப்பார், உடம்பு எப்படி இருக்கும். இருந்த போதிலும் எதுக்காக இது கேட்டா சொல்றாங்க. இந்த வம்சத்துல ஒரு நாள் கடவுள் ஜீரோ அவதாரம் இருக்க போற அவருக்கு நான் கற்றுக்கான விஷயத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்றேன். அந்த குருவனுடைய ஒரு மனசுல இவருக்கு என்ன பாருங்க, எங்க குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு யோகியமான ஒரு சிஸ்டருக்கு அவனுக்கு இதை கொடுத்துரும். அதனால லோகேஷ் அப்படி அதனால என்னாச்சு கிறிஸ்டியனுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சாரியருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சாரியரும் சொல்லணும். இந்த வித்தியானது நன்றாக அறிந்ததா வேதாந்தம் எப்படி அறிகிறதுன்னு அது வாசிச்சா கரெக்டா இருக்கு. இதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்படிதான் இப்ப நம்ம எப்படி வாசிக்கணும், மேலோட வாசிக்கணும். எல்லாமே இங்க இருந்து பெங்களூர் போறதுக்குள்ள 800 பேஜஸ் வாசிக்கலாம். நாவல் எங்க ஒரு வர்ணம் நாவல் அதெல்லாம் 10 வருஷம் தள்ளிவிடும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஜெர்மனிஸ்ட் இருக்காரு, படிக்கிறேன். எனக்கா ஒரு ஆச்சரியம், ஏன்னா அட்வைஸ் இருந்ததுல 10 லைன் படிக்க முடிக்கிற 3 hours ஆசை. 10 லைன் கூட அந்த ஆசை நம்மதான் ஆக்கிக்கொள்ள முடியல. அப்படி 800 போறதுக்குள்ள முடிச்சுட்டாங்க. அதனால இருக்கு கேட்டா டக்குன்னு ஒரு வழிகளை சிறப்பு செய்தி கொடுத்துருக்கான். எதனா வார்த்தைகள்ல எது முக்கியமான வார்த்தை இதெல்லாம் விட்டு போயிருக்கு. யார் எது வந்து சாஸ்திரம் வாசிக்கிறது எப்படி ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு எழுத்தும் இதுல பார்க்கணும். இந்த தேவாரம் திருப்பூர ஒரு எழுத்தை தூக்கி பண்ணி இன்னொரு எழுத்து அங்கே நீங்க போட முடியுமா? எழுத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. மகான்கள் ரசிச்சு எழுதிருக்காங்க. அது மாதிரியே இந்த சாஸ்திரங்கள்லாம் எப்படி ஒவ்வொரு பக்கத்தும் ஒரு வேல்யூ இருக்கு. அப்படிங்கிற அந்த வேதத்துல நன்றாக அறிந்ததான படிப்புத்தான் அறிந்த படிப்புத்தான் நமக்கும் நல்லதை கொடுக்கும். சந்தத்தியைக பவதி சந்ததி வித்யா சந்ததி நிறைய காசு நீங்க என்ன பண்ண போது எப்ப கொஞ்சம் நானும் தர்மம் பண்றேன். யாருக்கு குழந்தைகள், அந்த குழந்தைகளோட இல்ல பேரவை, அந்த பேரவைக்கு அப்புறம் நமக்கு உள்ள பேரும் எல்லாம் எழுதி வைக்கணும். வீடு எழுதுறதா பையனுக்கு பேரனுக்கு பொண்ணு பேரனுக்கு எல்லாருக்கும் அவள் இருக்கிற அப்படின்னு அந்த வளர்ச்சியா அவளுக்கு போகணும். வேற யாருக்கும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஏன் கஷ்டத்துக்கு காலத்து என் கஷ்டத்துக்கு லோக்கல் எடுத்து கொடுத்துருக்கலாமே ஒன்றுக்கு மாட்டாளா அப்படின்னு நினைக்கிறவ. அதே மாதிரி இந்த வித்தியானது அது மட்டும் இல்ல, மற்றவருக்கும் ஒரு ஆனந்தம் தரும். எப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம் ஞாபகம் சொல்றோம். இது சாதாரணமான ஆனந்தம் இல்லை, சாஸ்வதமான ஆனந்தம், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஆனந்தம்,
மறுபடியும் என்னைக்கும் உங்களுக்கு துன்பமே நாடாகதான ஒரு ஆனந்தம், துக்க சம்யோக வியோகம். அப்படிப்பட்டதான ஆனந்தம் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படிப்பட்டதான ஆனந்தம் கிடைச்சிருக்க வேலைகள் கொடுக்க வேண்டாமா? வேற என்ன கொடுக்க போவாங்க? ஒரு இதை கொடுக்க முடியுங்களா? இதை கொடுக்கலாமா? உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன், அது இன்னைக்கு ரசிச்சு அனுபவிச்சிருக்கல. அது யோக்கியமான விஷயாளர்களை கொடுக்க வேண்டியதான வித்யாசந்ததி இருக்கு. ஒரு சீடனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு மட்டும் லாபம் இல்லை, அவனுக்கும் உண்டு, அதனால பல பேருக்கு லாபம் உண்டு. நகஸ்லோகின்னு ஒரு புத்தகம் ஆச்சாரியர் முதல்ல சொல்றார். திருஷ்டாந்தோ இவதற்க திருவனகரே கற்போ ஞானதாது. ஒரு குருவுக்கு உலகத்துல எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு குரு வரவரை படி ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு அவசரம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? குருவுக்காக ஒரு எக்ஸாம்பிள், குருனா இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்ல முடியுமோ? முடியாது. உலகத்திலேயே பூலகத்திலையும் கிடையாது. திருவனகரே கற்போ ஞானதாது. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? நான் ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப நாளா யோக பண்ணி ஒரு சொல்லலாம். அர்த்ததேவின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஒரு இருந்தது. அந்த இரும்பானது என்ன பண்ணும், அதை கொண்டு போய் ஒரு இரும்புற செவிடுச்சுல அந்த இரும்பெல்லாம் தங்கமாயிடும். அப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கு. அது மாதிரிதான் குரு. அவர் என்னன்னா, அவர் ஒரு முக்கால இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கொடுத்தாலும் அவனா வந்து பெரிய ஒரு நல்ல பெரியவரா பண்ணிவிடுறார். ஆகையால் இந்த எக்ஸாம்பிள் நல்லா இருக்குது அப்படின்னு நல்லாதான் இருக்கு. அதை போக முடியாது. ஏன்னா கர்த்தகிரியை கொண்டு எங்க அல்மாயில போட்டேன். அதனால காட்டுறது மாதிரிலாம் சிக்கா இருக்கு. அது ஒழுக்க நல்லா இருக்கு. இப்ப என்ன இருக்கு, நீங்க வந்து அந்த கல்லை என்ன கொடுத்துருந்தோம் வாங்கி விட்டு எனக்கு இந்த தங்கம் போறாது, இன்னொரு தங்கம் ஆசை நிறைய வர ஆசை தானே. இப்ப என்ன பண்ணீங்க, இன்னொரு இருபது ஆசைதான் இந்த கரண்டி அதை கொண்டு வந்து இந்த அல்மை தொட்டு தொட்டு பார்த்தேன். அதாக இருபதால இருக்காது போகணும். ஆனா அவருடைய கர்த்தவியை தொட்டுட்டா இதெல்லாம் தங்கமாயிருக்கும். நான் கர்த்தவியினால இருந்த தங்கம் ஆக்கினேன். அந்த தங்கமாக்கிறதுல அந்த தங்கமானது இன்னொரு இருந்த தங்கமாக ஆக்க முடியல. அது தான் தங்கம் அதுவும் பெரிய போய். ஆனா இன்னொரு பொருளை தங்கமாக்கும் தாமசம் அதுக்கு வரல. ஆனா இந்த குரு என்ன பண்ற, தன்னாலே ஒரு சீடரை தயார் பண்ணிடுற. அந்த சீடனை இது மாதிரி 100 சீடாவை தயாரிக்கூடியதான சாமர்த்தியம் அவர் கொடுத்த குருன்றது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் அப்படின்னு நான் பர்ஃபெக்டா ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இவரு சொல்லிட்டார், இவரு 100 சீட்டா இருப்பார். அந்த சிஸ்டா இறக்குறார், அவர் 100 இருப்பார். இப்படி இருக்கக்கூடியதான குருவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். அதே மாதிரியே வித்யா சந்ததித்த அஜயனுடைய வம்சம் பாணியை எழுதும் பொழுது வம்சம்னா என்ன, ஐயன் பேரன் பொன் பேரன் 2 பேரன் இப்படி வரிசையா அதான் வம்சம். இது ஒண்ணு சொல்ற. அதோட மட்டும் இல்ல, அங்கெல்லாம் அண்ணாத்துக்கு ராஜா பரம்பரை எல்லாம் இவன் கல்யாணம் வரிசை. ஆனா ஏன்னா சொல்றது மட்டும் ராஜா நமஸ்காரம் அப்படிங்கிற லாபம் அமைதி விஷயத்தார் வம்சம். அது பேருதான் தெரியும், அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலும் தெரியாது. என்ன லாபம் அப்படி சொல்லினா நம்மெல்லாம் அந்த பரமாத்மா பரம்பூரிலிருந்து வந்திருக்கோம். சகோதரம் தான் கவுனிய கதிரவந்தனா வாக்குல கோத்தரவந்தனா. கோத்தரவனா என்ன, அந்த ஒரு பெரிய ஊத்தாரத்தை இருக்காங்க. அவர் பேர்ல அவர் வம்சத்துல நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஆனா அது மாதிரி இருக்குமா? மனுஷனுக்கு எவ்வளவு காசுல ஆசை, எவ்வளவு பொருள் ஆசை, இப்படியே அரசு சொத்தார்களுக்கே விளையாட தவிர அவங்க மாதிரி இருந்தானா ஒரு மாதிரி மணிக்கணக்காக வருஷக்கணக்கா தவறு பண்ணிட்டார். ஒரு நாளைக்கு 100 காயத்ரி பண்றதா மணியெல்லாம் எங்கேயும் இருப்பாரு. இந்த ஜாதகத்தை ஆரம்பிச்சு அங்க இருக்கிற கல்வி இடத்துல காயத்ரி இருக்கிற பணியெல்லாம் எவ்வளவு கொடுத்த வழக்கெல்லாம் இருந்திருக்கிறோம். மசோது இல்லையே, ஒரு மசோது இல்லையே. அதுதான் வருஷத்துக்கு ஒரு தரம் பண்றதுதான். இதுக்கு ராமாயணம் அதுக்கே பண்றது என்ன, எண்ணிக்கையெல்லாம் விட்டு போச்சோ அதுக்காக அங்கே பண்றது, பிராயத்துக்காக பண்றது அதிகம். இவன் எப்ப பிராயத்தும் தப்புக்காரியம் பண்ணிதான் பண்றதெல்லாம் தப்பா இருக்கிறதா என்ன பிராயத்து என்ன லாபம்? ஆகையா
சம்யஜானஸ்ய வித்யாசம்பதிஷ்ட பிராணி அனுகிரகாய பவதி. மௌலிக இந்நதியின் விகர்ஷோ. ஒரு நதியை தாண்டணும். அந்த நதியை தாண்டணும்னா எப்படி நீச்சல் தெரிஞ்சவா சின்ன நதியா இருந்தா எக்கரை அக்கறை போவா. சரி காலாடி எப்ப ஓடினா நீச்சல் தெரியும். பக்கத்துல கஷ்டம் இருக்க மாதிரி நீச்சல் அதற்கு மாதிரி என்ன ஆகுது எப்போ தாண்ட முடியுமா? நீச்சல் முடியாது. ஆனா ஒரு போது பண்ணினா என்னடா ஆனந்தமா எக்கரை அக்கறைக்கு போயிட்டே இருக்கலாமோ பல முறை போகலாம், பல பேர் போகலாம். அதே தூரமாக ஒரு வித்தியை உங்களுக்கு வந்ததே ஆனால் அப்பரம்பருடைய அறிஞர்களேயானால் பரமாத்மா அனுபவிச்சு தனித்தோ யோகி ஒவ்வொரு நாமாவதாரங்கள் ரசிச்சுட்டே இருக்கான். அப்படிப்பட்ட அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதை நான் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லி அவருடைய மனசுல கவியலையானால் அது என்னன்னா ஒரு போதை தயார் பண்ணினா அர்த்தம் வேலை எப்படி நாட்டி வைக்கிறதோ அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தாராளமா இருக்கும். அந்த குரு அனுபவம் இந்த ஆனால ஒரு நிறைய ஞானத்தை கொடுத்தாரோ இல்லையோ அவளை காட்டி கொடுத்தாரோ இல்லையோ குருவாக அவங்க நம்ம என்ன கைமாற்றம் பண்ணலாம் அப்படி இது வேலை விட சாஸ்திரம் நம்ம இல்ல வேறவே குரு இருக்க அப்புறம் உங்களுக்கு தெளிவு சொல்லி கொடுத்துருக்க. அதனால மனசுல ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு தெரியாமலேயே காட்சி இருந்தது. அது எப்படி தெரியும்னு பக்கத்துல பார்த்தா தெரியும். ஆனா கோபம் வருதா என்னையோ டிவிக்கா பார்த்துருக்கான் கண்ணை பொறுப்பு பாவத்தை வந்துருக்கான். நம்ம என்னன்னா அப்பப்ப பாவம் முன்னால இருந்த கோபம் குறையதான் குறைஞ்சிருக்கு, முன்னால இருக்கிற ஆசைகள்லாம் குறைஞ்சுதான் இருக்கு. பூச்சியே குறைய ஒரு நாள் அவசானம் பண்ணிட்டே இருந்தா குறைஞ்சு போயிடும். அப்படி இருக்கா கொஞ்சம் அந்த குருவுக்கு நான் என்ன கைகளை கொடுக்கல கண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் யோசனை பண்ணி சொல்லுது. இவருக்கு நாலு பக்கத்திலையும் 4 சமுதிரங்கள் சூழ்ந்திருக்கு. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதாக பூமி. அந்த பூமிக்கு தங்கத்தலம் நுழைச்சி நிறச்சி பரிதிரீதாம் தனசிய பூர்ணாம் தத்யாது. இவ்வளவும் அந்த குருவுக்கு கொடுத்தாலும் ஏதேவ ததோ பூஜா இதை விட அவர் சொல்லிக் கொடுத்த தியாகம் வந்து அதிக வேல்யூ சார். நம்ம கையை கொடுத்த விவகாரம் அந்த அவர் கொடுத்ததாக அந்த ஞானத்துக்கும் அதுக்கு முன்னால் நம்ம இந்த பூமி முழுக்க உலகத்தில் இருக்கிற பூமண்டலம் முழுக்க முழுக்க தங்கத்தோட தொப்பி காலமும் அது 1% வரலையே அப்படின்னு அந்த குருவுக்கு வரக்கூடியதாக எவ்வளவு உயர்ந்ததுன்னு வேதம் கருதுறதுன்னு பாருங்க. இமாமஸ்தி வரிகிரீதாம் தனஸ்ய பூர்ணாம் தத்யாத் ஏததேததோ பூஜயதி அன்யதாத ஞானப்ராப்ய பாவாத். என்ன இதை விட்டு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கிறத அறியறதுக்கு, ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு, அவருடைய திருப்பாதங்களை அறிவதற்கு இல்லை, இது ஒன்றுதான் வழி. அந்த குருவானவர் அனுபவித்திருக்கக்கூடியதான குரு அவர்களோட சொன்ன உண்டு இல்லைன்னா இல்லை. அப்ப அதனுடைய வேல்யூ வேல்யூ இல்லை, அவ்வளவு ஒண்ணு தர முடியும். அதனால அந்நியராசா என்ன ஞான பிராப்திய அபாவா, ஞானத்தை அடையிறதுக்கு சாதனமே இல்லை. ஆகாரியவான் குருடோ வேதா என்னதான் நான் 4 வேதங்கள் வாசிச்சிருக்கேன், 4 சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும், அது தெரியும், எது தெரியும், எல்லாம் பண்றேன். எல்லாமும் கத்துக்கலாம், உபயோகப்படாது. எல்லாமும் வைக்கலாம், ஆனா அது வாழ்க்கைக்கு உபயோகப்படாது. அது எப்ப வரும்? ஆகாரியம் முகமா தெரிஞ்சாக்கா வரும். ஆகாரியவான் குருடோ வேதா, ஆகாரியம் உடையனான கூட்டம் தான் அந்த அறிவார். ஆகாரியா சைவ வித்யா சாதிக்கா பிராபது. குருமுகமாக வந்த வித்யைதான் அழிக்கும் இல்லைன்னா கிடைக்கிறது. அந்த புத்தகத்தில் இருக்கிறார். அந்த புத்தகத்துல இருந்து நீங்க பாட்டுக்கு கடற்கான ஒரு ஜபம் பண்ணிட்டே இருக்குங்களா, இன்னும் பிரயோஜனம். அது குருமுகமாக நீங்க படித்தாத்தான் அது வந்தாத்தான் பலத்தை கொடுக்கும். இது எல்லாம் இருக்க
அது என்னைக்கும் பலத்தை கொடுக்காது. அது ஏதோ ஒரு சீக்கிரம். ஆச்சாரியா தேவ வித்யாசா தேஷ்டா பிராப பிராப ஆச்சாரியா பிராபதிதா. காஞ்சி வைக்கிறவர் நிறைய அக்கறையை கேட்கிறவர் யாரு? குருதான். நிறைய இக்கரையில் இருக்கிறவன், இக்கரையில் இருக்கிறவர்களுக்கு அக்கறையில பேசி இருக்கிறவர் அந்த ஆசான் ஒருவர் தான். அதனால அவருக்கு ஆச்சாரி என்பது தான் கடந்து மற்றவர்களை கடக்கும்படி பேசுறவர். அதனால அவர் ஆதினோக்கு சாத்தியார்த்தம் ஆச்சாரிய அப்படி ஆச்சாரியத்தை பிரகட்டதே. அவரும் அனுஷ்டானம் பண்ண மற்றவர்களை அனுஷ்டானம் பண்ணவை அந்த ஆச்சாரியர் ஆச்சாரிய பிராமணிதா சமயஞானம் பிரபாயிர உச்சதே. இங்க அந்த துடுப்பு இருக்கிறார்களா, எது அந்த போக நடத்தர்கள் துடுப்பு கையில இருக்காது எதுன்னு அதான் ஆச்சாரியம். அவர் இருந்தால்தான் நம்ம அந்த போட்ல இருந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும். அவர் இல்லாத போதான் போட நடக்காது. அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி சார் சொல்றாரு? கேள்வி கேட்கணும்னா ஆச்சாரியம் கேட்ட கேள்விக்கு மட்டும் சமாதானம் சொல்ல மாட்டார். இந்த கேள்வி ஏன் உங்க மனசுல வந்தது? இந்த கேள்வி உங்க மனசுல எழறதுக்கு காரணம் என்ன? எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன்? அது சொல்றார். அதான் என்ன சொல்றார்? இதனால இந்த கேள்வி மட்டும் இல்ல, இதனால எந்த சந்தேகமும் உங்களுக்கு வரலாம். மற்ற எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா நாலேஜையும் அப்படின்னு கேள்விக்கு அவ்வளவு நமக்கு வேற கேள்வி வேணா வரலாம் வரும். அது எங்க சாஸ்திரத்துல ஒரு குருவன் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார் அவருக்கு இதனால அந்த விஷயத்துல சந்தேகங்கள் வரப்படாது. ஏன்னா இந்த கேள்வி ஏன் வந்தது, என்ன தீக்கட்சி விடணும் இவன் மனசுல இருந்ததுனால இது வந்தது அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்கு தகுந்ததாக வேதத்துல எங்க இருக்கா அத்தனையும் எடுத்து சொல்லுவார். அதனால மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம் வந்தது இல்லையா, அந்த வேதத்துல நீங்க சொல்லி கேட்பாங்க அதோட அதை யோசனை ஆகையால் ஆச்சாரிய சமயம் பிரவகேஸ்வரே இத்யாதி ஸ்ருதி. இது மட்டுமல்ல, உபதேசிதே ஞானம் உபதேசிதே ஞானம். ஆத்மதத்துவத்தை அறிந்த மகான்கள் இந்த ஞானத்தை உபதேசம் பண்றார். உபதேசம் பண்றது ஒரு பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறார் அர்த்தம். நம்ம உபதேசம்னா வேற என்னமோ நினைச்சிருக்கோம். பக்கத்துல இந்த மனசுக்கிட்ட கொண்டு வந்து வைப்பார். அவ்வளவு அது தானா அந்த மனசு புரிச்சு. இதனால நீங்களும் ஒண்ணு ஆரம்பிச்சு. இப்ப அம்மா இருக்க சின்ன குழந்தை நடக்க வைக்கிறதே இல்லை, இது மாதிரியே வச்சுக்கிறான். ஏன்னா நடந்தா குழந்தைங்களா அதனால நடக்க வைக்கிறோம். என் குழந்தை சௌக்கியமா இருக்கு எப்பொழுதுமே தூக்கி வச்சுட்டே இருக்கா, அந்த குழந்தை நடக்கவே நடக்காது. அது என்ன பண்றது? பார்த்தாலும் கிட்ட போனாலே கை எடுத்து ரெண்டு கையை தூக்கிங்கோ குழந்தை எப்பவும் தூக்கிட்டே இருக்கணும். அதனால புதிய ஜென்மாவா இருக்கும் எப்பவுமே நடக்கவே மாட்டேங்குது. இன்னொரு அம்மா என்ன பண்ணாங்க, நடக்கிற காலத்துல என்ன பண்ணிட்டாரு, இது காலத்துல இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து கீழே போட்டாங்க. வெளியில கீழே போட்டா இது மாதிரி நடந்த இந்த குழந்தை எழுந்தது, ரெண்டு போட்டது, தொப்பது விழுந்தது, கை கைட்டேன் மறுபடியும் இப்படி ஒரு 10 தடவை கீழே எழுந்துட்டா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்தா அடிப்படமா கீழே எல்லாம் நுழைய போட்டு வச்சிருக்க பக்கத்துல வந்து எடுத்துக்கிறா, எழுந்து 2 அடி போட்டதுல சந்தோஷப்படுத்துறா. இப்படி அடிபடுறதுல ஒரு 2-3 நாள்ல அந்த குழந்தை ட்ரை பண்ணி அப்ப என்ன அந்த துணியில எடுத்து கீழே போட ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சுவாமின்னு அந்த குழந்தைக்கு நடக்கணும்னு எண்ணம் இருக்கு. ஆனா நடக்கும் போது கீழே விழுந்துட்டா அடிப்பட்டு இருக்குமோ அந்த குழந்தை நடக்கலாதுன்னு பிரதிபலிக்கலாம் நீங்க எடுத்து வச்சுன்னா நடக்குமா? ஆனா என்ன பண்றது, அவனே நடக்கும் தற்கால நடக்கும். அதே போல குருவாக என்ன பண்ற, உங்களுக்கு வெறுமன உபதேசம் மட்டும் இல்லை, உபதேசத்துக்கு மூலம் என்ன, ஏன் இப்படி பண்ணியிருக்கு, இதை ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு சாஸ்திரத்துக்கு போயிடும். இதனால உங்களுக்கு அதுல சந்தேகம் ஞானம் இதுவரைக்கும் எது நமக்கு மோட்சத்துக்கு மோட்சம்னா என்ன பார்த்தோம், மோட்சத்துக்கு சாதனம் என்ன ஞானம்னு பார்த்தோம். அந்த ஞானமாவது யாரு சொல்லுவார்னா குரு தான் சொல்லுவார்.
அதை அறிந்து கொள்வதற்கு சிஷ்யனுக்கு வேண்டியதான குவாலிட்டிஸ் என்ன முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் நித்தியாதித்த வஸ்து முதல்ல ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வைராக்கியம்னு சொன்னேன். மூணாவது நித்தியாதித்த வஸ்து சொன்னேன். அதுக்குள்ள சமதவாதி சாதனம் எல்லாம் ரெண்டாவது லைன்ல பேராகிராஃப் இருக்கு. இத்தனையும் சொன்னது அதுக்கப்புறம் அவனுக்கு நான் சொன்னது இப்படி இந்த ஆச்சாரியனானும் நிச்சயமான கிருஷ்ணத்தை சொல்லணும். இப்படிப்பட்டதான கிருஷ்ணர்கள் அந்த கிருஷ்ணம் இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும். அவரிடத்துல எதையும் எதிர்பார்க்காமல் பரம கருணையோடு ஆச்சாரியன் சொல்லணும். அனுபவித்துக் கொண்டதாக எடுத்து சொல்லணும். இப்படி சொல்லணும். நீங்க சொல்றீங்க இவைகள்லாம் எங்க இருக்க பிரமாணம்னா அதுல வேதத்துல இருக்க இத்தனை பிரமாணமும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வருது. சொன்ன விஷயம் கீழே புரியல. குருவனும் சொல்ற கிருஷ்ணனும் ரெடியா இருக்கான். தெரிந்து கொள்வதற்கு வேண்டியதான எல்லா இன்னும் பக்தி எல்லாமும் இருக்கு. அப்போ குரு ஒருவர் பிறந்த டக்குன்னு புரிஞ்சு வேண்டியதான கிருஷ்ணாங்கிற புத்தியா கற்பூர புத்தியா இருக்கிறது புரிஞ்சு வேண்டியதான். குருக்கு சிருஷ்டி கஷ்டமே இருக்கக்கூடாது. ஒரு தடவை தப்பம் பார்த்தீங்கன்னா உட்காந்து கட்டமா செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். இல்லையே மேல மேல நூறு தடவை சேர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறேன். அப்ப அந்த கிருஷ்ணன் மாதத்துல தோட்டம் இருக்குதானே அர்த்தம். கண்ணாடியில முன்னாள் நம்ம பிரதிமா சரியா வரலையா முகத்துல தோட்டமா எங்கே தோட்டம் முகமுகதான் இருக்கு. என் முகத்துல நான் பார்க்கிறேன். உங்க முகத்தை என் கண்ணாடியில இருக்கிறது ஒன்றும் தோணல. என்ன இருக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கேன். அப்ப என் முகம் கண்ணாடியில தெரியலைன்னா தெரியலன்னா என்னால என்ன தோணும்? ஏன் தெரிய மாட்டேங்குது? அந்த கண்ணாடியில ஏதோ தோணும் அழுத்து இருக்கு, ஏதோ இதெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் தொடக்க அதே மாதிரி சொன்னா சிஷ்யனுடைய மனசுல ஏன் நிற்க மாட்டேங்குது? சில பேருக்கு புரியவே இல்லை, புரிஞ்சாலும் நிற்காது. புரிஞ்சு நின்னாலும் கொஞ்ச நாள் எல்லாம் மறந்து போகுது. லோகத்துல சிக்க ஒரு சிஷ்யனுக்கையே இந்திரன்னு ஒருத்தர் இருபத்தொன்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் போயிருக்கேன். போயிருந்தா 22 புரிஞ்சுதான் அவன் பாட்டு அவ்வளவுதான் போயிடலாம். 3 தடவை திருப்பி வந்து அந்த இந்திரன் கேட்கணும். அப்ப என்ன சார் சொல்ற குருவுல தோஷமா இல்ல சிஷ்ட இடத்துல தோஷமா? தோஷம்னா எங்க இருக்கு அந்த தோஷம்? அந்த தோஷத்தை எப்படி போக்காது? நான் குருவிட்ட கேட்டேன். கேட்டா அது புரிய மாட்டேங்கிறது, பாதையில் நிற்கிறது, கவுந்து வருது. அப்ப அந்த மனசுல என்ன தோஷம் இருக்கு? அந்த தோஷங்கள்லாம் எப்படி போக்கிக் கொள்ளணும்? நானே போக்கிக் கொள்ளணும். குருகணும் கண்ணாடியில் இருக்கக்கூடியதான அழுத யாரும் வந்து கேவல் எடுத்து நல்லா கேட்கறதான ஜலத்தை வச்சு இல்ல அதுல விமர்சி ஒண்ணு போடுறது அந்த எடுத்து போட்டு அதான் தொடர்ச்சான நீட்டா போகும். அதே போல என் மனத்தை யார் சுத்தப்படுத்துவான்? எப்படி சுத்தப்படுத்துறது? அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கணும். இந்த கேள்வி சமாதானம் இதை அடுத்த சனிக்கிழமை